கைவெழுத்து சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் இன்ப நாமத்தில் உங்களை அனைவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். சகரியா 9ஆம் அதிகாரம், சகரியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் வசனம் 11. தண்ணீரில்லாத குழியிலே அடைபட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். இன்னைக்கு இந்த வசனத்தை கேட்கும் பொழுது, ஐயா, நான் குழியிலே தள்ளப்பட்டவனை போல இன்னைக்கு காணப்படுகிறேன். ஒரு வெறுமையான ஒரு அனுபவம். இன்னைக்கு ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். கர்த்தர் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில எப்படியெல்லாம் ஆண்டவர் உயர்த்தி போயிட்டே இருந்தார். ஆனா அவன் வாழ்க்கையில அவன் எவ்வளவு சந்தோஷமா, ஒரு ஹாப்பியா, அவன் குடும்பத்தில் அவன் மிக முக்கியமான ஒரு நபராய், அவன் தகப்பனுக்கு மிகவும் பிரியமான ஒரு மகனாய் அவன் வாழ்ந்த வாழ்க்கையை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். திடீர்னு எல்லா இடத்திலும் அவனுக்கு ஒரு அடைக்கப்பட்ட ஒரு வாசலாய் மாறினது. இன்னைக்கு இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டு அருமையான தெய்வ பிள்ளை, அநேகருக்கு பாருங்க, நல்ல சந்தோஷமான ஒரு வாழ்க்கை உங்க அம்மா வீட்டில் வாழ்ந்திருப்பீங்க. ஆனா இருந்த வீடு சந்தோஷம், புகுந்த வீடு ஒரு குழியான ஒரு அனுபவம், வெறுங்குழியான ஒரு அனுபவம் இருக்கும்போது நீங்க பாருங்க, சுத்தி சுத்தி பார்த்தா இருளா இருந்திருக்கும், என்ன செய்யறதே தெரியல. அப்படிப்பட்ட ஒரு அனுபவம். நீங்க சிறு வயதில் ரொம்ப ஹாப்பியா இருந்திருப்பீங்க. ஒருவேளை சிறு வயதுல உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு ஹாப்பியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருப்பீங்க. ஆனா இன்னைக்கு ஒரு சேட், ஒரு லைஃப்ல ஒரு துக்கமான ஒரு அனுபவம். இயேசு உங்களை பார்த்து சொல்றாரு, இரட்டிப்பான நன்மை நான் உனக்கு தருவேன். இதை நம்புறவங்க மட்டும் ஆமென் சொல்லலாம். ஐயா, ரொம்ப மனசுல பாரத்தோட தான் வந்திருக்கேன். 2025 தொடங்கி விட்டது. ஆனா குழியில அனுபவப்பட்ட ஒரு அனுபவத்துல வந்திருக்கிறீங்கிற ஒரு இருதயத்தில் இருக்கீங்கன்னா, கர்த்தர் என்னோட பேச சொன்ன வார்த்தையை நான் உங்களோட பேச விரும்புறேன். எடுத்துக்கொள்ளாமா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37:3. வேகமா எடுங்க. இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து. அந்த வார்த்தையை நோட்டீஸ் பண்ணுங்க. ஆதியாகமம் 37:3. ஆமென். இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு என்ன செய்தானா? பல வருணமான அங்கியை செய்வித்தான். அவனுடைய சகோதரர் எல்லாரிலும், பாருங்க 4ஆம் வசனம், சகோதரர்கள் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை, தன் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனோடே பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். ஹலோ, நல்ல பைபிள் வாசிக்கும் போது அதை உணர்ந்து கொண்ட ஒரு வார்த்தை. யாக்கோபுக்கு பிள்ளைகளை கர்த்தர் தந்து ஆசீர்வதித்தார். ஆனா அந்த யோசேப்பு எல்லாரை காட்டிலும் தேவனுடைய அன்பை பெற்றுக் கொண்டதை, இவன் தகப்பனுடைய அன்பை அவன் அதிகமாய் பெற்றுக் கொண்டான். உண்மையா சொல்றேன், அப்பாவுடைய அன்பை பெற்றுக்கொண்ட நீங்க இன்னைக்கு கணவனுடைய அன்பு உங்களுக்கு கிடைக்கலைன்னா, உங்க வாழ்க்கையில நீங்க சகோதரனுடைய அன்பு கிடைக்கல, சகோதரனுடைய அன்பு கிடைக்கல, ரொம்ப வேதனையோட இருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த வார்த்தை மிக ஆசீர்வாதமா இருக்கும் நான் நம்புறேன். தகப்பன் வீட்டுல முன் தொடையனை கொடுத்திருப்பாங்க. தகப்பன் வீட்டுல பிள்ளைய நேசிக்கிற நேசம் ஒருவேளை நம்ம கட்டின வீட்டுல கிடைக்காம இருந்திருக்கலாம். ஒருவேளை சகோதரர்கள், எந்த சகோதரர் அப்பா நேசித்ததினால பகைக்கப்பட்டான். யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு வசனம் கேட்க போறீங்க. இரட்டிப்பான நன்மை எப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில, குழியிலே தள்ளப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி உடன்படிக்கையின் இந்த ரத்தம் உன் மேல, கர்த்தருடைய ரத்தம் இருப்பதினால குழியிலிருந்து சுமந்து கொண்டு உன்னை எடுத்துக்கொண்டு எப்படி யோசேப்பை கர்த்தர் உயர்த்தினார் என்பதை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். தேவ பிள்ளையே, இன்னைக்கு நான் சொல்றேன், பைபிள் சொல்லுகிறது, முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினாலே இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லோரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பல வருணமான அங்கியை செய்வித்தான். நல்ல Dress கிடைச்சதுங்க. யோசேப்பினுடைய வாழ்க்கையை நினைச்சு பாருங்க. அப்பா நேசிச்சதுனால நல்ல Dress கிடைச்சது. ஆனா நேர்மாறாக, ஆமென், 6ஆம் வசனத்தை பாருங்க. ஆமென். 4ஆம் வசனத்தை பாருங்க. அவனுடைய சகோதரர்கள் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாக நேசிக்கிறதை அவன் சகோதரர்கள் கண்டபோது
பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். அல்லேலூயா. பாருங்க, சகோதரர்கள் என்ன போட்டுருக்கீங்க? சகோதரர் எல்லோரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரன் கண்டபோது ஜலஸ், பகை ஒரு வீட்டுக்குள்ள வருவதனுடைய காரணம் என்னவென்றால், அன்பு கிடைக்கும் பொழுது, நம்மை அதிகமாய் நேசிக்கும் பொழுது. இன்னைக்கு பிசாசு எங்கிருந்து கிரியை செய்யறான் தெரியுங்களா? நீங்க யார் அதிகமா நேசிப்பீங்களோ, யாரிடத்துல அதிகமா அன்பு கிடைச்சிருக்குமோ, அந்த அன்பை கண்டு பிசாசுக்கு அவனுக்கு என்ன தெரியுங்களா, உங்களை எல்லாரும் வெறுக்கணும், எல்லாரும் பகைக்கணும். அது சாத்தானுடைய தந்திரம் பிரதர். ஒரு பகுதியில் இந்த அன்பு சப்ளை ஆகும்போது, ஒரு லவ் சப்ளை ஆகும்போது, பிசாசுக்கு ஆசை என்ன தெரியுங்களா, நீங்க எப்படியாவது எல்லாரும் உங்களை வெறுக்கணும், பொறாமையில பார்க்கணும். ஜலஸ். பார்வை பாருங்க, அப்பாவுடைய அன்பு கிடைச்சு, நல்ல வஸ்திரம் கிடைத்து, அப்பாவோடு நல்லா இருக்கிறான். ஆனா கூட பிறந்த அண்ணன்மார்கள் இவனை பகைக்கிறார்கள். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளையே, உங்கள் வாழ்க்கை அப்படித்தான் இருக்கா? அப்பாவுடைய அன்பு கிடைச்ச அந்த மகன் அதிகமா அப்பாவோடு வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் யாரிடத்துல போய் அவன் சண்டைக்கு போல. நீங்களும் இப்படித்தான் இருக்கீங்களா? தீமையவே அனுபவிக்கிறீங்களா? ஐயா, வீட்டிலையும் தீமை, வேலை செய்யற இடத்துலையும் தீமை, சபைக்குள்ள தீமை, வேலையில போனாலும் தீமை, உடன்பிறப்புகள் மூலமாய் வருகிற தீமை, நண்பர்களால் வருகிற தீமை. ஒரு குழியிலே விடப்பட்ட ஒரு அனுபவம் உங்களுக்குள் காணப்படுகிறது என்றால், இந்த நேசிக்கிற, இந்த நேசத்தை பெற்றுக்கொண்ட இந்த யோசேப்புக்கு நடந்தது என்ன? அருமையான தேவ பிள்ளையே, பாருங்க, எவ்வளவு பெரிய வஸ்திரத்தை அவன் பெற்றுக்கொண்டானோ, அந்த வஸ்திரத்தை அவன் இழந்து போனானா. வாசிங்க 37, 23, 24 வாசிங்க. யோசேப்பு தன் சகோதரிடத்தில் சேர்ந்தபோது யோசேப்பு உடுத்திக் கொண்டிருந்த பலவர்ண அங்கியை அவர்கள் கழற்றி அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியாய் இருந்தது. இன்னைக்கு நான் சொல்லட்டுமா, யோசேப்புக்கு குழியில போட்டது வேற யாருமே இல்லைங்க, கூட பிறந்த அண்ணன்மார்கள் தான் குழியில தூக்கி போட்டாங்க. அவன் செய்த தவறுனால் அவனை குழியில போடல, அப்பா அவன் மேல அன்பா இருக்கிறதுனால. ஏதாவது உங்களுக்கு புரியுதா? எத்தனை பேர் இந்த சத்தியத்தை கேட்கிறீங்க? அப்பாவுக்கு பிரியமா நடந்ததுனால அப்பா இவன் மேல அன்பா இருந்தாரு. நல்ல ட்ரெஸ், பலவர்ண அழகான வஸ்திரத்தை உடுத்தி அவன் சந்தோஷமா இருந்தான். ஆனா எந்த அண்ணன்களை நேசித்தானோ அந்த அண்ணன்களாலேயே அவன் வஸ்திரத்தை இழந்தான். அவமானப்படுத்தப்பட்டான், நிந்திக்கப்பட்டுட்டான், பகைக்கப்பட்டான், அவமானப்படுத்தப்பட்டான். அப்பா கொடுத்த ஆசீர்வாதத்தை கலட்டி எடுத்துட்டான். அந்த சின்ன 17 வயசுல, யோசேப்புக்கு எத்தனை வயசுங்க? 17 வயசு வாலிப பையனுக்கு ட்ரெஸ்ஸுன்னா ரொம்ப பிடிச்சிருக்கும். ஏன்னா இன்னைக்கு வாலிப பசங்களுக்கு ட்ரெஸ் ரொம்ப லைக் பண்ணுவாங்க பாருங்க, பிராண்டடான ஷர்ட்டை போடுவாங்க. கொஞ்சம் கற்பனையை பண்ணி பாருங்க, அந்த வஸ்திரத்தை அவன் உடுத்திருந்த போது அவ்வளோ மகிழ்ச்சியா இருந்திருப்பான். எப்ப அவன் மகிழ்ச்சி போச்சுன்னா, அந்த வஸ்திரத்தை அவன் கலட்டின உடனே அவன் உள்ள உடைஞ்சு போயிருக்குங்க. அவமானப்படுத்தப்பட்டுட்டான், அவமானப்பட்டவனாய் நிற்கிறான் யோசேப்பு. சகோதரனே, வெறுமையாய் விடப்பட்டவனாக நீங்க இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டு அருமையான தேவப்பிள்ளை, அப்பாங்கிற ஒரு உறவு அவன் இழந்தான். அண்ணன்மார்களை பார்க்க போன இடத்துல வஸ்திரத்தை இழந்தான். பைபிள் சொல்லுகிறது, அவனை என்ன பண்ணாங்களா பாருங்க, பலவர்ண அங்கியை கலற்றி 24 வசனம், அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியா இருந்தது. பிரதர்,
அண்ணா அண்ணான்னு அழுதுருப்பான். ட்ரெஸ்ஸை கழட்டுன்னு ஒன்று அழுதுருப்பான். அண்ணா என்ன என் வஸ்திரத்தை கழட்டுறீங்க? சாப்பாடு கொண்டு வந்த பையன் அண்ணன்மார்கள் ஆடு மேய்க்க போயிருக்கிறாங்களேன்னு சொல்லி சோறு கொண்டு வந்த பையனுக்கு கையில சாப்பாட்டு கையினோட வந்தவனுக்கு தெரில நான் என் வஸ்திரத்தை இழந்து நான் தனிமையா நிற்பேன்னு. அதோட நிக்கல, அந்த வஸ்திரத்தை கலட்டணும் அல்லாம அவன் குழியில தூக்கி போட்டாங்க. யோசேப்பினுடைய நிலை பரிதாபமா இருந்திருக்கும். அவன் கதறி இருப்பான். அண்ணா என்னை தூக்கி விடுனா நான் வீட்டுக்கு வரணும்னான்னு இருப்பான். பைபிள் சொல்லுகிறது பாருங்க, 28ஆம் வசனத்தை பாருங்களேன். அந்த வர்த்தகரான மீதியானியர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு, வசனத்தை பாப்பீங்களா? பைபிள்ல இருக்கா? 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். அவர்கள் யோசேப்பை எகிப்திற்கும் கொண்டு போனார்கள். பிரதர், அவன் குழியில கடந்த போது இஸ்மவேலர் அந்த வழியா வர்த்தகம் பண்றதுக்காக எகிப்தை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. வியாபார கப்பல் வியாபாரம் செய்வதற்கு கையில என்ன செய்யறாங்க? அவங்க காசோட போறாங்க. எங்கிங்க? எகிப்துல போய் வர்த்தகம் பண்றதுக்காக, வியாபாரம் பண்றதுக்காக போறாங்க. போற வழியில ஒரு குழியில இருக்கிற அந்த பையனை என்ன செய்யறாங்க? இந்த அண்ணன்மார்கள் எப்படியாவது இவனை வித்தரலாம், வித்து காசு கிடைக்கும். நினைச்சு பாருங்களேன். அண்ணனுடைய அன்பு பணத்தை நினைச்ச உடனே தம்பியை தூக்கி எறிஞ்சிட்டான் உலகம். இன்னைக்கு அண்ணன் தம்பினாவே பணம் வந்துச்சுனாவே அவன் பணத்தை வேணுமா தம்பி வேணும்னா என்னதான் வேணும்பா? பணம் தான் வேணும்பா. அங்க அதுதான் நடந்தது. வீட்டிலிருந்து உணவு பொட்டலத்தோட உணவு பாத்திரத்தோட வந்தவனுக்கு வஸ்திரத்தை இழந்தான், குழியில தூக்கி எறியப்பட்டான். அடுத்தது 20 வெள்ளிக்காசுக்கு அன்பு. பிரதர், யோசேப்பினுடைய அன்பு வெறும் 20 வெள்ளிக்காசுல வித்துட்டாங்க பிரதர். பல முறை நீ அழுதிருப்பீங்க, ஐயோ நான் இவ்வளவு நேசித்த பணத்துல போய் என்னை எடை போட்டாங்களே என்பீங்க. நடந்தது அதுதான். 20 வெள்ளிக்காசுல விற்கப்பட்டான் யோசேப். வேதம் சொல்லுகிறது, அதே 39ஆம் அதிகாரம் 2ஆம் வசனமும் வாசிங்க. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். நல்ல கவனிங்க. 39:1 1 வாசிங்க. யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாக போர்த்திபார் என்னும் எகிப்தின் தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலிடத்திலே விலைக்கு வாங்கினான். கைகளை உயர்த்தி இஸ்மவேலிடத்தில் என்ன வாங்கினாங்க? ஆமா, இப்ப யோசேப்ப விக்கிற நேரம் வந்துருச்சுங்க. எகிப்தியருக்கு இவன் விற்கும் போது இந்த போர்த்திபா என்ன செய்யறான்? 20 வெள்ளிக்காசு இவன் கொடுத்து அவங்கிட்ட என்ன செய்யறான்? விலைக்கு வாங்கின யோசேப்ப அவன் வாங்கிக்கிட்டான். இப்போ எதுக்கு? அடிமையாக விற்கப்பட்டான். கொஞ்சம் அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். கற்பனை பண்ணி பாருங்க. எங்கிருந்து இருந்தான்? அப்பாவுடைய செல்ல பிள்ளையா இருந்தான். அப்பாவுடைய செல்ல பிள்ளையா இருந்தவன் நல்ல ட்ரெஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் அவன் அப்பாவுடைய வார்த்தையை கேட்டு தன் அண்ணன்மார்களுக்கு சாப்பாடு கொண்டு போனான். சாப்பாடு வாங்கி கொண்டு போனவனுக்கு அவனை அடிச்சு உபத்திரவப்படுத்தி ரத்த காயப்படுத்தி அவன் வஸ்திரத்தை உரிந்து கடைசியில குழியில தூக்கி போட்டாங்க. குழியில தூக்கி போட்டதும் இல்லாம அந்த தம்பியை என்ன செஞ்சிட்டாங்க? 20 வெள்ளிக்காசுக்கு வித்துட்டாங்க. அவங்க வழிக்கு போயிட்டாங்க. இந்த அண்ணான்னு சொல்லி கொஞ்சம் கற்பனைக்கு கொண்டு வந்து பாருங்க. இவன் எத்தனை முறை கதறி இருப்பான். சாப்பாட்டை கொண்டு வந்தவனுக்கு இப்ப அண்ணன்மாருடைய அன்பு இழந்தான், அப்பாவுடைய அன்பை இழந்தான், அப்பாவுடைய பாசத்தை இழந்தான், வஸ்திரத்தை இழந்தான். அவன் நிர்வாணியாக்கப்பட்டு அவன் விற்கப்பட்டான். இன்னைக்கு அடிமையாக அவன் சென்று போர்த்திபாவுடைய வீட்டுக்கு அவன் அடிமையாக கொண்டு செல்லப்படுகிறான். பைபிள் சொல்லுகிறது. எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? இந்த வார்த்தையை கேட்கும் போது, ஐயா
இப்ப பெற்ற அப்பா கூட இல்ல, பாசங்காட்டின அம்மா கூட இல்ல, வஸ்திரத்தை வாங்கி கொடுத்த அப்பா கூட இல்ல. அப்பா இல்லாத ஒரு இடத்துக்கு, அன்பில்லாத ஒரு தேசத்துக்கு, எகிப்துக்கு பணமே உலகம் என்று சொல்லி வாங்கி கொடுத்த வாங்கி போன அண்ணன்மார்கள் கூட இல்ல. அவன் தனிமையாய் நிற்கும் பொழுது, இப்ப வாசிங்க கீழே அந்த வசனத்தை 39:2 வாசிங்க. கர்த்தர் யோசேப்போடு, சத்தமா எப்படிங்க? கர்த்தர் யோசேப்போடு, நல்லா கவனிங்க ஐயா, கூட யாருமே இல்ல, ஆனா கர்த்தர் யோசேப்போடு. வாசிமா, கர்த்தர் யோசேப்போடு சத்தமா இருந்தார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? இவ்வளவுதான் சத்தமா? ஏமா இவ்வளவுதான் சத்தமா? இவ்வளவுதான் சத்தமா? ஐயா, என் அப்பா என் கூட இல்ல, என் கூட என் வஸ்திரம் எனக்கு இல்ல. ஆனா பைபிள் சொல்லுகிறது, குழியில தள்ளப்பட்டவனுக்கு கர்த்தர் கூட இருந்தார்னா, இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், என்ன கருமையான தேவ பிள்ளையே, எல்லாரும் இல்லைன்னு சொல்லி நீ பாரத்தோட வந்திருக்கியா? உனக்கு குழியில தள்ளிட்ட வேதனையோட வந்திருக்கிறியா? கர்த்தர் சொன்னாரு, நம்பிக்கையுடைய சிறைகளே, உனக்கு அரணுக்கு திரும்புங்கள். ஒரு அரண், ஒரு பாதுகாப்பு இருக்கும்னா அது கர்த்தர் மட்டும்தான் பாதுகாப்பு. கையை உயர்த்தியவர்களில் சொல்லும், அவர் மட்டும்தான் உனக்கு அரண். உன் தகப்பன் உன்னை மறந்து போகலாம், தாய் உன்னை மறந்து போகலாம், தகப்பன் என்னை கைவிட்டு போகலாம். இன்னைக்கு நான் சொல்றேன், எந்த பெத்த பிள்ளையை காணலேன்னு சொல்லி அப்பா, எந்த அப்பா தன் அண்ணன்மார்களை தேட அனுப்பினாரோ அந்த அப்பா இந்த யோசேப்பை தேடி வரல. வஸ்திரத்தை உரிந்து கொண்டு போய்விட்டார்களே அந்த அண்ணன்மார்கள் மனம் மாறி அடுத்த நாள் காலையில வந்து யோசேப்பை தேடி வரல. ஐயா, 20 வெள்ளிக்காசு இருந்தா திருப்பி நான் கொடுக்கிறேன், நீ வாங்கிட்டு போயிரு, எனக்கு என் தம்பி வேணும்னு சொல்லல. பணம் அங்க விற்கப்பட்டு விட்டது, பணம் அன்பை விற்று விட்டது. பைபிள் சொல்லுகிறது, யோசேப்போடு, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். உங்க கூட யார் இருக்கா? உங்ககிட்ட யாரு கூட இருக்கான்னு கேட்கிறேன். பிரதர், உங்க சத்தம் வெளியே வரலையே. என் அண்ணன் என் கூட இல்லாம இருக்கலாம், என் தகப்பன் தாய் என் கூட இல்லாம இருக்கலாம். யோசேப்போடு, கர்த்தர் யோசேப்போடு இருந்தாரா? இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு கருமையான தேவ பிள்ளையே, தீமை செய்கிறவர்களோடு தீமை செய்து கொண்டு இருக்கட்டும். ஆமென். ஒரு மனிதனோடு கர்த்தர் இருந்தால் அவனை எப்படி ஆண்டவர் அவனை உயர்த்துவார். குழியிலே ஆமென் விடப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையை தேவன் எப்படியாய் அவனை ஆசீர்வதித்து உயர்த்துகிறார் என்பதை குறித்து நாம் இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். இன்னைக்கு ஒரு வேளை, இன்னைக்கு மனிதனால் பாவத்தில் விழுந்திருக்கலாம், பொருளாதாரத்தில் விழுந்திருக்கலாம், உறவுகளால் உடைந்து போய் கீழே விழுந்திருக்கலாம். பிரதர், இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து தட்டி ஆமென் தோளை தட்டி சொல்றாரு, ஆமென், எல்லாரும் உன்னை விட்டுட்டு போயிட்டாங்களே, எல்லாரும் பணத்தை காண்பித்து விட்டுட்டு போயிட்டாங்களே, இன்னைக்கு நானும் கூட இருக்கேன்னு கர்த்தர் சொல்றாருல்ல. இன்னைக்கு சொல்லுங்களேன், அந்த வார்த்தையை நல்லா இறுக பிடிச்சுக்குங்க, முறுக்கமா பிடிச்சுங்க. அப்பா, எல்லாரும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்களேன்னு சொல்லி அழுதுட்டு நின்ன போது இன்னைக்கு அப்பா சொல்றாரு, நான் உன் கூடவே இருக்கு. இன்னும் வஸ்திரத்துக்காக அப்பாவே நினைக்கிறியா? உன் தாய் விட்டு உன்னால மறக்க முடியல தானே? உன் உறவு கொண்டு வந்த இந்த வேதனை இன்னும் உன்னால ஏற்றுக்கொள்ள முடியல தானே? உறவினால் காயப்பட்ட அந்த ரிலேஷன்ஷிப் உன்னை காயப்படுத்தி இருக்கு. பணம் என்கிற பணம் என்கிற ஒரு அந்த பணம் என்கிற ஒரு பொருளினால உங்க அன்பை தூக்கி எரிஞ்சிட்டான் மனுஷன். பணமா உறவான் கேட்ட பணம்ட்டு போயிட்டான். ஆனா என்னை அழைச்ச தேவன் ஒருவர், என்னை ரட்சித்த தேவன் ஒருவர் இருக்கிறார். பைபிள் சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். வாசிச்சு பாருங்க. ஆமே, என்ன நடந்துதான்? கர்த்தர் யோசேப்போடு 39:2 ஆதியாகமம் 39:2 கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். வாசிங்க தம்பி. அவன் காரிய சித்தியுள்ளவனானான். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். பிரதர், இன்னைக்கு நான் உன்னை சொல்லட்டுமா? அவங்க வீட்டில் இருக்கும்போது அப்பா கூட இருந்தாரு, எல்லாரும் கைவிட்டு போகும்போது கர்த்தர் அவனோடு இருந்தாரு. அவன் காரியக்காரனாய் மாறினான், சித்தியுள்ளவனாக்கிட்டாரு.
காரிய சித்தி உள்ளவனாய் மாத்திட்டாரு. ஏதாவது உங்களுக்கு விளங்குதா இல்லையா? ஒரு சின்ன தொழில பண்ணா கூட அதுல கர்த்தர் கூட இருந்துட்டா அதுல நீங்க சித்தம் உள்ளதை அவர் காரிய சித்தம் உள்ளதாய் சித்தி உள்ளவராய் மாற்றிடுவாரு, இன்டெலிஜென்ட்டா மாத்திடுவாரு. ஒருவேளை இன்னைக்கு நான் சொல்றேன், படிப்பு கொடுத்த ஆசான் நம்ம கூட இல்லாம இருக்கலாம், ஆமே, அறிவு கொடுத்த தாய் தகப்பன் நம்ம கூட இல்லாம இருக்கலாம், நமக்கு பண உதவி செய்த மனிதன் நம்ம கூட இல்லாம இருக்கலாம், வஸ்திரத்தை போட்டு ஆமே அது தீபாவளியான ஒரு Dress, ஆமே பொங்கலான ஒரு Dress, அப்படி ஒரு ஒவ்வொரு பண்டிகைக்கு வாங்கி கொடுத்த வஸ்திரத்தை ஆமே எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. புது Dress போட்டாவே அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க? புது ட்ரெஸ்ஸை போட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? போட்டதே இல்லையா? என்ன போட்டது இல்லையா? மஞ்சள் போடுறது மட்டும் இல்லை, அந்த புது ட்ரெஸ்ஸில் சட்டைக்குள்ள காசை போட்டு வைப்பாங்க. ஞாபகம் இருக்கு? அதெல்லாம் பண்ணுனீங்களா நீங்கள்? அந்த புது ட்ரெஸ்ஸை போட்டவே காசை போடுவாங்க. நான் நினைக்கிறேன் அந்த ட்ரெஸ்ஸே இப்போ இல்லை. பைபிள் சொல்லுது அவர் வந்துட்டாருங்க, அவர் வந்துட்டாரு, அவனை காரிய சித்தியுள்ளவனாய் மாத்திட்டாரு. இன்னைக்கு நான் சொல்லட்டுமா, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோட பேசுகிறார். நீங்க எந்த காரியத்தை செய்கிறீர்களோ அதுல காரியத்தை சித்தியுள்ளவரை மாற்றுவார். ஒரு சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ, உங்க குடும்பத்தில் உங்க பிள்ளைகளுக்கு நீங்க என்ன செய்யக்கூடிய என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ கர்த்தர் பிள்ளைகளோட இருந்தா அவன் அதுல சித்தி உள்ளவனாய் காரிய சித்தி உள்ளவனாய் கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. பைபிள் என்ன சொல்லுகிறது? அவன் எகிப்தியன் ஆகிய தன் எஜமானுடைய வீட்டில் இருந்தான். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, கவனிக்கிறீங்களா? பிசாசு அவனை தூக்கி குழியில போட்டான், ஆனா கர்த்தர் தூக்கி எங்க வச்சுட்டாரு? இவனை அடிமையானவனை எங்க கொண்டு வச்சுட்டாரு? எஜமானுடைய வீட்டுக்கு கொண்டு போய் வச்சுட்டாரு. இங்கதான் முக்கியமான ஒரு வார்த்தை. மனுஷன் குழியில போட்டு விட்டுட்டு போயிட்டான், ஆனா கர்த்தர் அவனை தூக்கி எஜமானுக்கு கீழே வச்சாரு. ஏன்னு கேட்டா பைபிள் அது கீழே நீங்க வாசிச்சு பாருங்க, அப்ப உங்களுக்கு விளங்கும். ஆனா அதுல பைபிள் வாசிச்சு பாருங்க, அது கீழே என்ன போட்டிருக்குங்க? 5ஆம் வசனத்தை பாருங்க. 4 கடை ஆமே யோசேப்பினிடத்துல 3ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறான் என்றும் அவன் எஜமான் கண்டு. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்போ ஆண்டவர் அவனோடு இருக்கிறார் என்பதையும் அவன் செய்கிறதை கர்த்தர் என்ன வாய்க்க பண்ணுகிறார் என்பதையும் தன் எஜமானன் கண்டான். உன் டீச்சர் பார்ப்பாங்க, உன் ப்ரொஃபசர் பார்ப்பாங்க, உன் அதிகாரிகள் பார்ப்பாங்க, உன் மேலதிகாரிகள் பார்க்க போறாங்க, உன் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்க்கறாங்களே இல்லையோ, அந்நிய மக்கள் கண்களுக்கு, உனக்கு மேல இருக்கிற மனிதர்கள் கண்களுக்கு உன் கூட இருக்கிற கர்த்தரை பார்க்க வைப்பார். நீங்க நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க, ஐயா நான் ரொம்ப உடைஞ்சு போய் வந்தையா. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறதை ஜனங்கள் காண வைப்பார். இதை நம்புறீங்களா? அப்ப ஆமென் சொல்லுங்க. உங்க கூட கர்த்தர் வாய்க்க பண்ணுவதை, அப்ப நீ தொட்டதை கர்த்தர் துலங்க வைக்க போறாரு. வாய்க்க பண்ணும் கர்த்தர் இருக்கிறாரு. ஆமென். தொட்டதை வாய்க்க பண்ணும் கர்த்தர் இருக்காரு. இன்னைக்கு எதுக்கு நீ உன்னுடைய வாழ்க்கையை குறித்து, உன் குடும்பத்தை குறித்து சோதனையை நீ வாழ்க்கையில எதற்கு அதை யோசிக்கிற? நீ இழந்ததை நினைக்காத, விட்டு போனதை நினைக்காத, உன் சகோதரர்கள் உனக்கு கொடுத்த அந்த துக்கத்தை நினைக்காத. கர்த்தர் சொல்றாரு, உன் சகோதரன் இட்ட அந்த குழியை நினைக்காத. உன்னை நிரப்புகிற ஒரு தேவன் ஒருவர் சொல்றாரு, நான் உன்னை காரிய சித்தியுள்ளவன் ஆக்குவேன். உன்னை காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவன், நிரப்பும் தேவன், உன்னை நிரப்பும் தேவன். ஆமென். உன் குடும்பம் உன் கையில் இருக்கிற பணத்தை ஆமென் வாங்கி உன்னை வெறுங்கையா விட்டிருக்கலாம், வெறுங்குழியில விட்டிருக்கலாம், உன்னை சம்பாதித்த பணம் எல்லாம் இழந்து விட்டிருக்கலாம். இனி கர்த்தர் சொல்றாரு, எதை நீ இழந்தையோ கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் செய்வதெல்லாம் வாய்க்க பண்ணினான். பிரதர் சொன்னது அப்படி திருப்பி சொல்லுங்க. அவன் செய்வதெல்லாம் வாய்க்க பண்ணினார். பாஸ்ட் டென்ஸ், பிரசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் என்ன போட்டிருக்குது? கர்த்தர் அவனை என்ன செஞ்சாரா? பண்ணுகிறார். அப்படி பாருங்க, வாய்க்க பண்ணுகிறார் அப்படின்னா பிரசன்ட்ல இருக்கார். நீங்க ரெடியா இருக்கீங்களா? ஒரு காலத்துல பண்ணாருன்னு சொல்லக்கூடாது.
இப்ப பண்ணுகிறார். நீங்க ஜெபம் பண்ணிட்டு போங்க இந்த விசுவாசத்தோட. பார்க்கலாமே இந்த வாரத்தில் அதை செய்ய போறாரு. தைரியமா போங்க. இனி உங்க வீட்டை நினைச்சது அழுந்தது போதும். நீங்க அடிக்கடி நம்ம சோர்ந்து போக காரணமே நம்ம வீட்டை நினைக்கிறதுனால தான். வீட்டை நினைக்காத, நீ நினைக்க வேண்டியது என் கூட கர்த்தர் இருக்கார், கர்த்தர் கூட இருக்கார். குழியே நினைக்க கூடாது. குழியிலிருந்து எழுப்பினவர் ஒருத்தர் இருக்கார். வித்து காசை வாங்கினவனை நினைக்க கூடாது. அன்பை விலைக்க, பணத்தினால விலைக்க என்ன செஞ்சுட்டான்? வித்துட்டான். அன்பா பணமா? அன்பு இல்ல, பணம் அவனுக்கு பெருசா போச்சு. பணத்தினால அவன் தூக்கி எறிஞ்சு கீழே போட்டான். அவனை நினைக்கவே வேண்டாம். கர்த்தர் சொல்றாரு, அவனை என்ன செஞ்சுட்டாரு பாருங்களேன். கீழே வாசிங்க. யோசேப்பினிடத்தில் எஜமானன் கண்டு யோசேப்பின் தயவை வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணை காரணமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். கை உயர்த்து சொல்லுங்களேன். எந்த கைய வெறுங்கையா யோசேப்ப அண்ணன்மார்கள் அனுப்புனாங்களோ அவன் கையில வீட்டினுடைய பொறுப்புவே அன்று கையில கொடுத்தாரு. இன்னைக்கு சொல்லட்டுமா, சில பொறுப்புகள் உங்க வீட்டுக்கு இந்த வாரத்தில் வரப்போகுது. எத்தனை பேர் நம்மை விசுவாசிக்கிறீங்க? ஆவியானவர் உங்களோட பேசுகிறார். சில பொறுப்புகள் உங்கள் கையை தேடி வரப்போகுது. சில உத்தரவாதம் ஆண்டவர்களுக்கு கொடுக்க போறாரு. சில ரெஸ்பான்சிபிலிட்டி உங்க கையில கொடுக்க போறாரு. சிலது உங்க கையில கொடுக்க போறாரு. அப்படியே ஆமைன்னு சொல்லி வாங்கிக்கங்க. உங்க கையில அந்த சில பொறுப்புகளை கர்த்தர் தரப்போறாரு. நமக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு நினைக்காதீங்க. எந்த பொறுப்பை நீ இழந்து வெறுப்பாய் நீ உட்கார்ந்து இருக்கியோ, கர்த்தர் சொல்றாரு, உன் பொறுப்புள்ளவனாய் நான் மாற்றுவேன். சில விசாரணைக்காரனாக கர்த்தனை வைக்க போகிறார். சில காரியத்துக்கு நீ விசாரிக்கக்கூடிய விசாரிப்புக்காரனை கர்த்தர் நிறுத்த போகிறார். ஒரு பாரத்தோட நீங்க வந்திருக்கீங்க. ஆமென். மனசுல ஏக்கத்தோட வந்திருக்கீங்க. ஐயா, எல்லாமே விட்டு ஏமாந்து போயிட்டேயா. என் தம்பி என்னை ஏமாத்திட்டான், என் அண்ணன் என்னை ஏமாத்திட்டான், என் அப்பா அம்மா என்னை கைவிட்டுட்டாங்க, எல்லாம் குடும்பம் என்னை தனிமையா விட்டுருச்சுன்னு சொல்லி உடைந்து போய் நிக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, உன் கூட பிறப்பு உன் கையில் இருக்கிறத புடுங்கி இருக்கலாம், உன்னை வெறுமையாய் உறிந்து வெளியே அனுப்பி இருக்கலாம். அப்பா சொல்றாரு, நான் கூட இருக்கிறத ஜனங்கள் கண்டு, எஜமானன் கண்டு, உலக மனிதர்களை காண வைக்க போகிறார். இன்னைக்கு சொல்லுங்க, என்னை காண வைக்க போகிறார். என் கையில விசாரணைக்கென்று பொறுப்பை கர்த்தர் கொடுத்தாராம். யோசேப்பு என்ன செஞ்சாருப்பா? ஆமென். விசாரணைக்காரன் ஆக்கினது முதற்கொண்டு அடுத்தது, கர்த்தர் யோசேப்பு நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. கை உயர்த்தி வெளியில சொல்லுங்களேன். என்ன பைபிள் என்ன சொல்லுது? கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தியனை, அங்க பார்த்து வாசிங்களேன். என்ன பாக்குறீங்களே? ஆண்டவரே, be serious man. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை ராஜா உன் வாயில நீ வாசி. இது கேட்டுட்டு போறது இல்லப்பா. எல்லாம் சேர்ந்து வாசிங்க. கர்த்தர் எங்க இருக்குன்னு தொலைவிட்டு இருக்கீங்க. 5ஆம் வசனத்தினுடைய பகுதியில பாருங்கப்பா. கர்த்தர் யோசேப்பு நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். என்னங்க? யார் நிமித்தம்? யோசேப்பு நிமித்தம். உங்க வாயினால சொல்லுவியா? சொல்லுயா? கஷ்டம். எந்த சகோதரனை பகைத்தார்களோ, அந்நிய தேசத்துல, அந்நிய வீட்டுல, அந்நிய குடும்பத்துல, யாருன்னு தெரியாதவங்களிடத்துல இன்னைக்கு சொல்லுங்க, என் நிமித்தம் கர்த்தர் எகிப்தை ஆசீர்வதித்தார். என் நிமித்தம் இந்த பட்டணத்தை ஆசீர்வதிக்கிறார். என் நிமித்தம் கிராமத்தை ஆசீர்வதிக்கிறார். என் நிமித்தம் குடும்பம், இந்த தேசத்தில் உள்ள குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறார். இன்னைக்கு சொல்லுவீங்களா? நீ படிக்கிற ஸ்கூல்ல கர்த்தர் ஆசீர்வதிக்க போறாரு. பார்த்தா தெரியலையே. நீ படிக்கிற காலேஜ் நீ போனதுக்கு அப்புறம் டெவலப்மெண்ட் ஆகணும். நீ போனதுக்கு அப்புறம் டெக்னாலஜியா மாறணும். நீ போனதுக்கு அப்புறம் நிறைய சிஸ்டமேட்டிக் மாறணும். சொல்லணும், இந்த காலேஜ் நீ படிக்கிறதுக்கு முன்னாடி வேற மாதிரி இருந்தது. அந்த போன வருஷம் எல்லாம் சொல்லுவாங்க, நீ இருக்கிற நேரத்தில் இதெல்லாம் அட்வான்ஸா கொடுத்துருக்காங்க, நான் படிக்கிற நேரத்தில் இதெல்லாம் இல்லைம்பாங்க. ஏன்னா நீங்க அங்க போய் சேர்றதுனால, நீங்க அங்க படிக்கிறதுனால, நீங்க வேலை செய்யறதுக்கு முன்னாடி அந்த ஸ்கூல் வேற மாதிரி இருந்திருக்கும். நீங்க வேலை செய்யற கம்பெனி வேற மாதிரி இருந்திருக்கும். ஆனா நீங்க போனதுக்கு அப்புறம் எல்லாமே டெவலப்மெண்ட் தான். எல்லாம் ஏசி வைக்கிறாங்க. உங்களுக்கு வித்தியாசம் புரியுதா? புரியல இல்ல? இப்ப புரியும்.
முன்னாடி பாருங்க சும்மா சின்ன கடையை வச்சிருப்பான். இப்ப நீங்க போனதுக்கு அப்புறம் அவன் டெவலப்மெண்ட் ஆயிட்டே இருக்கிறான். ஒரு கடை 2 ஆயிடுச்சு, 2 3 ஆச்சு, 3 20 ஆச்சு, 20 22 ஆச்சு, அப்படியே போகுது. அவனுக்கு புரியல, என்னமோ நடக்குது. ஆனா உங்களை விடவும் மாட்டான். அவனுக்கு தெரியும். ஆமென். அவனுக்கு தெரியுது இவன் கையில சில பொறுப்புகளை கொடுத்தா நம்ம நல்லா இருக்கலாம். ஆமா, சில கம்பெனி உங்களை நம்புது. சில பொறுப்புகள் நீங்க சொல்லுங்க, ஐயா இது எனக்கு தெரியவே தெரியும், என் கையில கொடுத்துருக்காங்க. கரெக்டா? இந்த வேலையே எனக்கு தெரியல, ஆனா எனக்கு அந்த பொறுப்பு கிடைச்சது. இதுக்கு சம்பந்தமே இல்லை, அந்த வேலையை கர்த்தர் கொடுப்பார். இந்த பைபிள் சொல்லுது, யோசேப்பின் நிமித்தம், அப்படி சொல்லுங்க. ஆமா, என் நிமித்தம் கர்த்தர் தேசத்தை ஆசீர்வதிப்பாராம். என் நிமித்தம் என் கல்லூரியை ஆசீர்வதிப்பார். என் நிமித்தம் என் பிள்ளைகளுடைய படிப்பை ஆசீர்வதிப்பார். என் நிமித்தம், அந்த வார்த்தை ரொம்ப பெருசு. அப்பா அம்மாவுக்கு வேண்டாம் தானே, ஆனா ஏசப்பாக்கு நீ வேணும். உன் உடன்பிறப்புக்கு வேண்டாம் தானே, ஏசப்பா உன்னை வேணுங்கிறார். வந்தவங்களை சந்தோஷமா ஏத்துக்கொண்டு கர்த்தர் இன்வைட் பண்றாரு, வா வா வாங்குறாரு. கர்த்தர் உங்களை நேசிக்கிறதுனால தான் கூப்பிட்டுருக்காரு. ஹல்லேலூயா. இங்க உட்காந்து ஆமை குடும்பத்தை நினைக்க கூடாது. இங்க உட்காந்து வெறுத்தவங்களை நினைக்க கூடாது. இங்க உட்காந்து குழியில போட்டவங்க நினைக்க கூடாது. இங்க சந்தோஷமா சிரிச்சுட்டே இருக்கணும். குழியில நினைச்சா அழுக வரும். ஆமேன் ஆமேன். மேன்மையை நினைச்சா சிரிப்பு வரும். குழியை நினைச்சா வெறுமை வரும். வெறுமை அல்ல, கர்த்தர் நிறைவை தரப்போறாரு. வெறுப்பு வேண்டாம், நமக்கு கசப்பு வேண்டாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் நிமித்தம். கற்பனை பண்ணி பாருங்க, உன் நிமித்தம். இப்ப சொல்லுங்க, யாருக்கு வேண்டாதவனாக வெறுக்கப்பட்டு விற்கப்பட்ட யோசேப்பை கர்த்தர் படிப்படியாக கொண்டு போயிட்டே இருக்காரு. ஆமென். அல்லேலூயா. ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டு போயிட்டு இருக்காரு. இன்னைக்கு நான் சொல்லட்டுமா, நீங்க உடனே நீங்க சிங்காசனத்துக்கு உட்கார நினைக்காதுப்பா. எடுத்தோன்னே நீ வாத்தியார் ஆகணும், இல்லை எடுத்தோன்னே நீ மாஸ்டர் ஆகணும் நல்லா நினைக்காதீங்க. மாஸ்டர் பிளாஸ்டர்னு சொல்லி அவார்டெல்லாம் வேணும்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் ஒவ்வொரு ஸ்டெப்பா கொண்டு போறாரு, ஒவ்வொரு ஸ்டெப்பா கொண்டு வராரு. எடுத்தோன்னே எனக்கு 10,000 ரூபாய் சம்பளம் வேணும்னு கேட்காத. 10 ரூபா தான் கிடைக்கும், அதுல நீ எப்படி இருக்கேன்னு பாப்பாரு. 20 ரூபாய் கிடைக்கும், அதுல எப்படி இருக்கேன்னு பாப்பாரு. ஆண்டவர் பார்க்கிறார், நீ எகிப்துக்கு முன்பாக நீ எப்படி இருக்க. எகிப்துல சபை கிடையாது, எகிப்துல அப்பா கிடையாது, எகிப்துல அம்மா கிடையாது, எகிப்துல ஆமென் துன்மார்க்கங்கள் அங்க நடக்குது, பாவங்கள் நடக்குது. அந்த எகிப்துக்குள்ள நீ எப்படி இருக்க, இதை விளங்குதா? இங்க எகிப்து ஃபுல்லா எல்லாமே ஆமென் எகிப்துள்ள தெய்வங்கள் தான் அங்க இருக்குது. அங்க ஆமென் எபிரேய தெய்வம் கிடையாது. எபிரேய தெய்வம் தான் யெகோவா, அவர் கிடையாது அங்க. ஆனா கர்த்தர் அவனோட இருக்காரு. எகிப்துல தான் இருக்கான், ஆனா கர்த்தர் அவனோட இருக்காரு. யோசிச்சு பாருங்க, அவன் இருக்கிற இடம் எல்லாமே எகிப்து தெய்வங்கள் தான் இருக்குது. ஹல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? இதா புரியுதா, விளங்குதா? ஆமென். ஆனா பைபிள் சொல்லுது, அவன் கர்த்தர் அவனோடு இருந்ததுனால அவன் காரிய சித்தி உள்ளவன் ஆனான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்க பண்ணாரு. அவன் வீட்டில் எஜமானன் கண்டு, இவனுக்குள்ள இருக்க கர்த்தர் இருக்கிற வாய்க்க பண்ணது கர்த்தர் கண்டு, அப்ப இவனை வச்சு நான் என்ன பண்ணலாம், முன்னேறலாம். சில பாருங்க, ஹலோ ஹலோ, சில பேக்கரிலாம் அந்த பேக்கரி அந்த மேடை விட மாட்டாங்க பாருங்களேன். சரிதானா? இந்த பேக்கரியில வந்து யார் அந்த ஆமென் என்ன சொல்லுவாங்க, அந்த பேக்கரியை அந்த கேக் தயார் பண்றவனுக்கு எவ்வளவு சம்பளம் வேணா கொடுப்பாங்க. இருக்கீங்களா? இந்த ப்ராடக்டை உற்பத்தி பண்ற அவனுக்கு எக்கச்சக்கமான சம்பளம் கிடைக்கும். ஒரு சமையல்காரருக்கு எக்கச்சக்கமான சம்பளம் கொடுப்பாங்க. ஆமென். நல்லா கவனிங்க, சப்ளையரை மாத்திடுவான். கரெக்டா? சப்ளையரை வேற யாரை வேணா போட்டுக்குவான். கல்லாப்பட்டியில கூட ஆளை மாத்திடுவான். ஆனா அந்த ப்ராடக்ட் உற்பத்தி பண்றான் பாருங்க, அந்த உருவாக்குறவனை கைவிடவே மாட்டான். அவனுக்கு 1 லட்சம் கேட்டாலும் சம்பளத்தை அட்வான்ஸா கொடுத்துருவான். 20 ரூபா சேர்த்து கொடுப்பான். ஏன்னா அவன் செஞ்ச அந்த டேஸ்ட் அவன் ஏரியாவுக்கே அவன் தான். இருட்டுக்கடை அல்வானா அவனை தவிர வேற யாருமே டேஸ்ட் கொண்டு வர முடியாது. கரெக்டுங்களா? ஆமென். சோதனை நான் பேசுறது புரியுதா? இந்த அல்வா டேஸ்ட்டுக்காக நம்ம எல்லாம் போய் இருட்டு கடையில போய் இருட்டுக்குள்ள வரிசையா நிற்பான். கரெக்டுங்களா? இந்த ஒரு அல்வாவுக்காக அவன் வரிசையா நிற்பான். வீட்லையும் கூட வரிசையில் இப்படி நிற்க மாட்டான். ஆனா இவன் போய் நிற்பான் அந்த டேஸ்ட்டுக்காக. எதுக்கு சொல்றேன்னா, இவன் கையை பார்த்துட்டாமா பொருத்திப்பான். ஆமென். ஒரு அலுவலியை சொல்லுங்களேன், இன்னைக்கு என் கைகளின் ஆசீர்வாதத்தை ஜனங்களை காண வைக்க போகிறார். என் நிமித்தமாய் கர்த்தர் ஆசீர்வாதத்தை தரப்போகிறார். இன்னைக்கு இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு கருமையான தேவ பிள்ளையே சோத்திரம். ஜெயம். கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தின் வீட்டை ஆசீர்வதித்தார். அடுத்தது என்னதுங்க? வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. இருக்கீங்களா? எப்படிங்க? என்ன போட்டிருக்குது? வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும். யார் ஆசீர்வாதம்? கர்த்தர் ஆசீர்வாதம் 2000 தான் இருக்கும். ஆனா அது கர்த்தர் தந்தது. அவன் 20,000 சம்பாதிப்பான் பக்கத்து கடைக்காரன். பார்க்காத, நீ அதை பார்க்காத. எகிப்தியன் வர்த்தக லாபம் நமக்கு இல்லை. அவர் நம்மளை ஆசீர்வதிச்சா மட்டும்தான் அவன் கொடுப்பான் நமக்கு. அவன் பாக்கெட்ல இருக்கிற காசு நம்ம வீட்டுக்கு வரணும். அவர் கொடுத்தாதான் வரும்.
இப்படிதான் பைபிள் போட்டிருக்கு. என்ன போட்டிருக்குங்க? அவன் வீட்டிலும், சத்தமா, வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டான, சொல்லுங்களேன், அவனுக்கு உண்டான எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. உங்க மேல என்ன இருக்கு? சும்மா இந்த வளரக்கூடாது. உங்க மேல என்ன இருக்குன்னு, என்ன இருக்குமா? அம்மா உன் மேல என்ன இருக்குன்னு கேட்டேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்குன்னு சொல்ற மாத்திரம் ஒரு 3 அல்லேலூயா சொல்லுமா? இந்த நாளில வீட்டிலும் வெளியிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம், ஆமென், உண்டான எல்லாவற்றிலும் அவனை என்ன செஞ்சாரா? கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. அல்லேலூயா. பாருங்க, இப்படியே அவன் போயிட்டு இருக்கும் போதுதான் சில சோதனைகள் அவனுக்கு வந்தது. நமக்கு தெரியும், போர்த்திமாவுடைய மனைவியின் மூலமாய் வந்த சோதனை. அது நிமித்தம் செய்யாததை செஞ்சிட்டான்னு சொல்லி இவன் சிறைச்சாலைக்கு சென்றான். அதன் பிறகு கர்த்தர் அவனோடு இடைப்பட்டு அவன் சிறைச்சாலை இருந்த போதும் கூட அவன் வஸ்திரத்தை இழந்தான் கூட பாவம் செய்யல, பரிசுத்தத்தை காத்து கொண்டான், சிறைச்சாலை அனுபவித்தான். ஆமென். 17 வயசுல போனவன் 13 ஆண்டுகள் கழித்து எத்தனாவது ஆண்டுல வெளியே வந்தான்? 30வது வருஷத்துல ஆண்டவர் என்ன செய்யறாரு? அவனை வெளியே கொண்டு வர்றார் ஆண்டவர். அல்லேலூயா. வாசிச்சு பாருங்க. ஆமென், ஸ்தோத்திரம். 41ஆம் அதிகாரத்தை எடுத்துங்க. ஆதியாகமத்தின் புத்தகம் 41 வசனம் 38 முதல் வாசிங்க. சரி, இப்ப எல்லாரும் வாசிக்கலாமா? அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறொருவன் உண்டோ என்றான். வேறொருவன் உண்டோ என்றான். ஹலோ, தேவ ஆவி நம்ம மேல இருக்கிறதுங்கிறது வெளிப்படுறதுக்கு வருஷம் ஆகலாம். காத்துரு. எப்படி? தேவ ஆவி அந்த மனுஷனோட இருக்கிறத, இந்த தேவ ஆவி பெற்றதை போல இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்று பார்வோன் சொல்ற. கை உயர்த்து. நீ வேலைக்கு போனோன்னு அவனை தலையை தூக்கி வைப்பான்னு நினைக்காது. கல்யாணம் பண்ணி போனோன்னு மனைவி தலையில எடுத்து கொண்டாடுவான்னு நினைக்காது. உன் பையன் போனோன்னு இன்னைக்கு சர்ச்சு விட்டு போனோன்னு அப்பான்னு அப்படிலாம் எதிர்பார்க்காது. அன்பை எதிர்பார்க்காத, பாசத்தை எதிர்பார்க்காத, பொருளாதாரத்தை எதிர்பார்க்காத. நீ வெளியே போகும்போது சொல்லணும், ஆண்டவரே என் மேல நம்முடைய ஆவி இருக்கிறத பார்வோன் உலகத்தின் மனிதர்கள் பார்த்து சொல்லணும். அது வரைக்கும் எனக்கு எவ்வளவுதான் சிறைச்சாலை வந்தாலும் சரி, அவமானம் வந்தாலும் சரி, நிந்தை வந்தாலும் சொல்லு, ரிசீவ் பண்ணு. ஆண்டவரே வரும், இந்த பொருளாதாரத்தில் நிந்த வரும், அவமானம் வரும், கேவலம் வரும், தனிமை வரும். வருமா? வரக்கூடாதுங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவமானம் வேண்டாமா? இன்னைக்கு சொல்றேன், கர்த்தர் உயர்த்துற வரைக்கும் டைம் எடுக்கும். ஆனா தேசம் அறியப்படுவார். நீ அநேக நேரங்களில் சிறைச்சாலை அனுபவம், ஆனா நம்பிக்கையுடைய சிறைகளே, ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு நீ திரும்பி வா. உன்னை குழியில போட்டவன் முன்னாடி எடுத்து காட்டணும்னா கொஞ்ச நாள் மறைஞ்சிரு, கொஞ்ச நாள் மறைஞ்சிரு. கை வைத்து விடாமல் எப்படி? சிறைச்சாலை இருக்குது யாருக்கா தெரியுமா? ஏங்க, சிறைச்சாலைங்கிறது என்ன தெரியுங்களா? 4 சுவருக்கு நடுவே அவன் உட்கார்ந்து இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்னுடைய குடும்பத்துக்கு தெரியாது நான் எங்க இருக்கேன்னு, என் மனைவிக்கு என்னை புரியாது நான் எப்படி இருக்கேன்னு, என் பிள்ளைக்கு தெரியாது நான் எங்க இருக்கேன்னு, என் பெற்றோருக்கு தெரியாது நான் எந்த வழியில கடந்து போறேன்னு, அந்த சிறைச்சாலையிலிருந்து சுமந்து வெளியே கொண்டு இருக்கிற ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறாருன்னா
அவமானம் எப்படி இருந்திருக்கு தெரியுமா? சிறைக்கு போனவன் சிரிச்சுட்டா போவான். சொல்லுங்க. ஈஸியா குற்றப்படுத்திடுவாங்க. குற்றப்படுத்தப்பட்டவனுடைய வேதனை பார்த்தீங்கன்னா ரத்த கண்ணீரா இருக்கும். செய்யாததை செஞ்சான்னு சொல்லி கை நீட்டும் போது கை நீட்டவன் பலனா பேசுவான். அந்த யார் மேல கை விழுமோ அவன் அப்படியே நொறுங்கி சுருங்கி, செஞ்சிருந்தாங்க கூட பரவாயில்ல, என்ன செய்யாம என் குடும்பத்திலும் வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு வஸ்திரத்தை இழந்து குழியில என்னை தள்ளிவிட்டு என்னை விற்கப்பட்டு கடைசியில நல்ல ஒரு நிலைக்கு இப்பதான் பரவாயில்ல. எப்படிங்க அவன் எவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பான்? அடிமையா விற்கப்பட்ட உடனே எஜமானுடைய வீட்டில் அவன் பெரிய காரியதரிசியா மாறணும், எவ்வளவு ஹாப்பியா இருந்திருப்பான். அவன் தான் அந்த வீட்டுக்கே பொறுப்பாளர். அவன் வீட்டு சாவி அவன் கையில வந்துருச்சு. சாத்தானுக்கு பொறுக்கவே இல்லை. என்னடா இவனை குழியில போட்டோம், அதுக்குள்ள இவன் தூக்கி எடுத்துட்டாரே ஆண்டவரே. விளங்கலையோ? போனன்னு 1 லட்சம் ரூபாய் சம்பளம் கிடைச்சு எப்படி இருக்கு? கொஞ்சம் கொடுத்து பார்க்குறாரு நம்ம எப்படி இருக்கிறோம்னு. கர்த்தர் அவனோடு இருக்கிறாரு. அவன் வீட்டார ஆசீர்வதிக்கப்பட்டதை பார்க்குறான். உள்ளேயும் வெளியும் ஆசீர்வதிக்கப்பட்ட பார்த்துட்டான். சாத்தான் பார்த்தான், ஓ இவனை விட்டா உலகத்தையே இவன் வித்துருவான் இருக்குது. இவனைத்தான் அவங்க அண்ணனை விட்டு பிரிச்சேன், அவங்க அப்பாவை விட்டு பிரிச்சேன், இவன் குடும்பத்தை விட்டு பிரிச்சேன், இவன் ட்ரெஸ்ஸவே கழட்டி ரோட்ல போவான்னு பார்த்தேன், குழியில வைக்க பார்த்தேன், ஏன் காசுக்காக அன்பவே விற்க பார்த்தேன். இத்தனையும் பண்ணதுக்கு அப்புறம் இங்கேயும் வந்து நல்லா இருக்கிறானே. நீ நல்லா இருந்துருவியா? நீ சாத்தான் பார்த்தான். எந்த வீட்டிலிருந்து நல்லவன் பேர் வாங்கினானோ அதே வீட்டில் கெட்டவன் பேர் வாங்க வச்சுட்டான். எந்த வாயு சொல்லுச்சு உன் மனைவி நல்லவன், அவ சொல்றா என் புருஷன் பொல்லாதவன். எந்த குடும்பம் சொல்லுச்சோ என் வீட்டுக்காரர் தங்கம்னு, அதே வீட்டுக்கார பத்தி சொல்லுது எங்க வீட்டுக்கார பார்த்த வெறுப்பா இருக்கு. அதுதான் நடந்தது. கரெக்டா? போர்த்திபா வீட்டுல பிரதர் எப்படிங்க? ஹலோ, கவனிக்கிறீங்களா? எங்க இவனுக்கு உயர்வு வந்தது அந்த இடத்துல கீழே விழத்தள்ள பாக்குறான். எப்படி நீ தப்பிச்சிடுற? நீ சிரிக்கவே கூடாது, சரியா? நீ அழுகணும். சாத்தானுடைய ஆசை, என் ஆண்டவர் விட்டுருவாரா? பைபிள் சொல்லுகிறது. என்ன வாசிச்சீங்க? ஹல்லேலூயா. என்ன வாசிச்சோம் நம்ம? 41:38 என்ன வாசிச்சோம்? அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான். ஹலோ, கவனிக்கிறீங்களா? போர்த்திபா யார் தெரியுங்களா? பார்வோனுக்கு கீழே இருக்கிற ஒரு அதிபதி தான். சோதனை வந்து 13 வருஷம் ஜெயில இருந்ததுனால, கவனிக்கிறீங்களா, எங்க ஒரு டாப் லெவல் டாப் மோர்ல கொண்டு போயிட்டாரு. ராஜாவுடைய கண்களுக்கே கர்த்தர் வெளிப்படுத்திட்டாரு. நம்ம நினைக்கிற ஒரு சின்ன சோதனை இவன் சிறைக்கு போயிட்டானே, நான் சொல்றேன், சிறை இவனை அறைக்குள்ள உட்கார வைக்கவில்லை, உலகத்திலே அநேகர் அறியத்தக்க கர்த்தர் மாற்றி விட்டார். நான் ஒன்னு சொல்றேனே, உங்க கூட இருக்கிற ஒர்க்கர்ஸ் நல்லவன் சொல்றது விஷயமே இல்ல. தேசத்தில் கர்த்தர், நீங்க தேசத்தில் நான் ஆசீர்வதிக்கப்படும், நான் வேலையில ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், தேசம் என்னை பார்க்கணும். பிரதர், நீங்க தேசத்துக்கு தகப்பனா மாறணுமா? நீங்க நேஷனுக்கு ஃபாதரா இல்ல வீட்டுக்கு தகப்பனா இருக்க விரும்புறீங்களா? உன் பணம் மணிப்பரிசில் வைக்கிற அளவுக்கு வேணுமா? இல்ல உன் பணம், சொல்லுங்களேன். பைபிள் அப்படிதான் சொல்லுதுங்க. போர்த்திபாங்கிறவன் அந்த ஊருக்கு, அந்த ஆமீன், பார்வோனுக்கு கீழே இருக்கிற ஜஸ்ட் ஒரு அதிபதி தான். பைபிள் அப்படிதான் சொல்லுது. போர்த்திபா யாருங்க? பார்வோனுக்கு கீழே இருக்கிற ஒரு அதிபதி தான். ஆனா கர்த்தர் பார்வோனுக்கே தெரிய வச்சுட்டாரு இவன் மேல தேவ ஆவி இருக்குன்னு. ஒண்ணு மட்டும் நான் உங்களுக்கு விளங்க வைக்கிறேன், அடுத்த ஸ்டெப்புக்கு போலாம். கவனிக்கிறீங்களா? சில நேரத்தில் கர்த்தருடைய ஆவி நம்ம கூட இருக்கிறத வெளிப்படுறதுக்கு டைம் ஆகும். அது வெளிப்படலைங்கிறதுக்காக நீ சோர்ந்தே போக கூடாது. உன் ஜபத்தை கண்டினியூவா பண்ணிட்டேரு, உன் வேத வாசிப்பை விட்டுறாத, கண்டினியூவா பண்ணிட்டேரு, உன் உபவாசத்தை விட்டுறாத, கண்டினியூவா பண்ணிட்டேரு. நான் இவ்வளவு பரிசுத்தமா இருந்து அவமானப்படுறேன்னு சொல்லக்கூடாது.
நான் இவ்வளவு பரிசுத்தமா வாழ்ந்து இவ்வளவு தீமை அனுபவிக்கிறேன்னு சொல்லவே கூடாது. இவ்வளவு ஆமென் ஆண்டவருக்காக நிக்கிறேன், ஆனாலும் நான் தரித்திரப்படுறேன், கஷ்டப்படுறேன் சொல்லவே கூடாது. ஒரு நாள் இந்த மனுஷியை போல, இந்த மனுஷனை போல இந்த பூமியில யாருமே இல்லைங்கிற பேரு கேட்கிற வரைக்கும் நீ அவமானப்பட்டாலும் வாங்க, நிந்திக்கப்பட்டாலும் வாங்கிக்க. இன்னைக்கு சொல்லணும், ஆண்டவரே குழியில விழுந்ததுக்கு நான் சோர்ந்து போகல, சிறைச்சாலை அனுபவங்களை சோத வைக்கல. எனக்கு ஒரு நாள் வரும், பூமியிலே இந்த மனுஷனுடைய மேல இருக்கிற ஆவியை போல வேற யாருக்குமே இல்ல. உங்ககிட்ட தான் கத்த பேசுறாரா? இன்னைக்கு சொல்லுவீங்களா? சின்ன சின்ன சோதனைக்கு நீ சோர்ந்து போயிடக்கூடாது. பார்வோனை அறியத்தக்க, பார்வோன் கூப்பிடத்தக்க அப்படின்னு என்ன அர்த்தம்? பார்வோன்னா நம்ம ஊருடைய பிரசிடென்ட், தேசத்தினுடைய பிரசிடென்ட். இங்க ஊர் பிரசிடென்ட் தான் இல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற பிரசிடென்ட் எல்லாம் தேவையில்லை. நமக்கு தேசத்தினுடைய தலைவர் நம்மளை கூப்பிடணும். அவதான் பார்வோன். அந்த பார்வோனுக்கு முன்னாடி நீங்க தான் வாங்க அப்படின்னு கூப்பிடணும். உங்க பேருக்கு வரணும், நோட்டீஸ் வந்துடக்கூடாது, கால் ஃபார் வரணும். உங்களை பிரைம் மினிஸ்டர் உங்களை சந்திக்கிறதுக்காக அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காரு. கை உயர்த்தி, அப்படிதான் பைபிள்ல போட்டிருக்கு. நடந்தது வாசிங்க. 39 என்ன போட்டிருக்குங்க? பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல் விவேகமும் ஞானமுள்ள வேறொருவனும் இல்லை, நீ என் அரமனைக்கு அதிகாரியாய் இருப்பாய். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. குழியில விழப்பட்டவனை ஆண்டவர் அரண்மனைக்கு கொண்டு போயிட்டாரு. அரண்மனை சும்மா கிடைக்கலைங்க. வஸ்திரம் இழந்து, அப்பாவை இழந்து, குழியில தள்ளப்பட்டு, விற்கப்பட்டு, அவமானப்பட்டு, சிறையன் அனுபவத்துக்கு போனதுக்கு அப்புறம்தான் அரண்மனைக்கு. அல்லேலூயா. எப்படிங்க அரண்மனைக்கு? நீங்க அரண்மனையில போய் குயினா போய் உட்காரணும்னு நினைக்க கூடாது. ஃபர்ஸ்ட் வேலைக்காரியா தான் இருப்பேன். யாருக்கும் உனக்கு கண்ணுக்கு தெரியாது, நீ செய்யறது யாருக்கு கண்ணுக்கு தெரியாது. ஒரு நாள் தெரிய வைப்பார், நீங்க செய்யறத தெரிய வைப்பார், புரிய வைப்பார். எதுக்கு நீங்க அழுகுறீங்க? அழுகவே கூடாது. தேங்க்யூ மட்டும் சொல்லிட்டே போங்க. ஏன்னா அப்படிதான் இருக்குது. யோசேப்பு லைஃப் அப்படிதான் இருக்குது. அவன் அரண்மனைக்கு எப்படி ஆயிட்டாங்க? ப்ரமோஷன் பாருங்க, ப்ரமோஷன் எப்படி கிடைக்குது பாருங்க. கீழே, உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லோரும் அடங்கி நடக்க கடவர்கள். பாருங்களேன். ஹல்லேலூயா. அடுத்தது, சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றான். நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்தாரு ஆண்டவர்? அரண்மனையை கொடுத்தாரு, சிங்காசனத்தை கொடுத்தாரு, எகிப்தினுடைய அதிகாரியா மாத்திட்டாரு. கீழே வாசிங்க. பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை என்ன செஞ்சிட்டேன்? அதிகாரியாக்கினேன். கைகளை உயர்த்தி சொல்லுங்களேன். அண்ணன்மார்களுடைய அதிகாரத்தை, அன்பை இழந்தவனுக்கு கர்த்தர் தேசத்தினுடைய அதிகாரத்தை தருவார். இழந்த குடும்ப உறவை இழந்த உங்களுக்கு கர்த்தர் தேசத்தின் அதிகாரத்தை தருவார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு கருமையான தேவ பிள்ளையே, இது ஒரு தீர்க்க தரிசனமாய் ஆண்டவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். வீடை இழந்து, குடும்பத்தை இழந்து, பிள்ளைகளை இழந்து, எல்லாவற்றையும் இழந்து, தனித்து விடப்பட்டு, பிசாசினால் ஆமென் குழியில தள்ளப்பட்டு, சிறைச்சாலை ஆமென் அவமானப்பட்டு, சிறைச்சாலை ஆமென் கொண்டு செல்லப்பட்டு, யாரும் பார்க்கவில்லை என்று சொல்லி வருஷம் 1, 2, 13 வருஷங்கள் கழித்து தேவன் 17 வயதில் சென்றவனை 30வது வயது வரைக்கும் அவன் பொறுத்திருந்ததை போல எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஐயா, என் வாழ்க்கையிலே அதிகாரியாய் மாற வேண்டும், ஒரு காலத்தை கர்த்தர் தரப்போகிறார். இன்னைக்கு சொல்லட்டுமா? பைபிள் சொல்லுகிறது. அதற்கு கீழே என்னமா? பார்வோன் தன் கையிலே போட்டிருந்த தன் மோதிரத்தை கழற்றி அந்த யோசேப்பின் கையில போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணி அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். ஹலோ ஹலோ ஹலோ. முத்திரை மோதிரம், அதிகாரத்தின் மோதிரம் அப்படின்னா அந்த காலத்துல ராஜா கையில மோதிரம் இருக்கும். இன்னைக்கு எப்படிங்க கவர்மெண்ட்டுக்கு ஒரு சீல் இருக்கு பாத்தீங்களா? அந்த மாதிரி இந்த ராஜா கையில இருக்கிற மோதிரத்தையே இப்ப யார் கைக்கு வந்துருச்சு? ஆனா 20 வெள்ளிக்காசுக்கு விற்றப்பட்டவன். இவனுடைய வேல்யூ வெறும் 20 வெள்ளிக்காசு தான். ஆனா இப்ப கர்த்தருடைய வேல்யூ வேர்ல்டுக்கே ஆக்கிட்டார்.
ஓ ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். சில நேரத்தில் நம்முடைய வேல்யூ இப்ப புரியாது, கர்த்தர் விளங்க வைப்பார். எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? இன்னைக்கு சொல்லுவீங்களா, அந்த முத்திரை மோதிரத்தை அவன் என்ன செய்யறான், அவன் கையில போட்டு விட்டானா. அடுத்தது என்ன செஞ்சாங்க, மெல்லிய வஸ்திரம். எந்த வஸ்திரத்தை இழந்தான், அவனுக்கு ஒரு மெல்லிய வஸ்திரம், கழுத்தில் அவன் பொன் சரப்பணி எல்லாவற்றையும் கொடுத்து அவனை எகிப்து தேசம் முழுவதுக்கு என்ன செஞ்சிட்டான், அதிகாரி ஆகிட்ட. 44 பின்னும் பார்வன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வன், ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும் உன் உத்தரவில்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது கைகளை உயர்த்தி உரலிலே சொல்லுங்களேன். ஆமென் ஆமென். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டாரு பாருங்க ஆண்டவர். 41 55 56 பாருங்க. ஆமென். 41 55 56. எகிப்து தேசம் எங்கும் பஞ்சம் உண்டான போது ஜனங்கள் உணவுக்காக பார்வோனை நோக்கி ஓலமிட்டார். அதற்கு பார்வோன், நீங்கள் யோசேப்பினிடத்தில் போய் அவன் உங்களுக்கு சொல்லுகிறபடி செய்யுங்கள் என்று எகிப்தியர் எல்லாருக்கும் சொல்ல சொன்னான். தேசம் எங்கும் பஞ்சம் உண்டானபடியால் யோசேப்பு களஞ்சியங்கள் எல்லாம் திறந்து எகிப்திற்கு விற்றான். பஞ்சம் எகிப்து தேசத்தில் வர வர கொடிதாயிற்று. கைகளை உயர்த்தி ஹalleluya ஹalleluya. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. குழியில் இருந்தவனுக்கு இப்ப களஞ்சியத்தில் தானியத்தை கொடுத்து தேசத்தில் இவன் தானியத்தை விற்க கூடியவனாய் கர்த்தர் அவனை உயர்த்தி விட்டார். அருமையான தேவ பிள்ளை, எவ்வளவு பெரிய உயர்வு பாருங்க. இப்படி உயர்ந்தது பத்தாதுங்க. ஹலோ, உயர்ந்தது இவ்வளவு பத்தாதுங்க. யோசேப்பு யாருன்னே தெரியாதவங்களுக்கு எல்லாம் யோசேப்பை வந்து கர்த்தர் உயர்த்தினது தெரிஞ்சிருச்சு. ஆண்டவனை உயர்த்திட்டார் தெரியும். யோசேப்புக்கு மட்டும்தான் தெரியும் தான் எங்கிருந்து வந்தேன்னு. இப்ப இந்த யோசேப்பை விற்ற ஒருத்தர் இருக்கிறானே, அவனுக்கு தெரியப்படுத்தணும்னா அந்த வீட்டுக்கு பஞ்சம் வருது. இப்போ ஏமே நடந்தது என்ன? 45 ஆமென் 45 1ஆம் வசனத்தை பாருங்க. 1:4-5. எகிப்திலே தானியம் உண்டு என்று யாக்கோபு அறிந்து தன் குமாரன் நோக்கி, நீங்கள் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறது என்ன? அடுத்தது 4ஆம் வசனம் பாருங்க. யோசேப்பின் தம்பியாகிய பென்யமீனுக்கு ஏதோ மோசம் வரும் என்று சொல்லி யாக்கோபு அவனை அவன் சகோதரனிடத்தில் என்ன செய்யல? 45 எடுத்துங்க. ஆமென். ஆதியாகமத்தின் புத்தகம் 45 ஆமென் 1 வாசிங்க. அப்பொழுது யோசேப்பு தன் அருகே நின்று எல்லாருக்கும் முன்பாக தன்னை அடக்கிக் கொண்டிருக்க கூடாமல் யாவரும் என்னை விட்டு வெளியே போக பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டான். 45:1. யோசேப்பு தன் சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்துகையில் ஒருவரும் அவன் அருகில் நிற்கவில்லை. 4ஆம் வசனத்தை பாருங்க. அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரன் நோக்கி, என் கிட்ட வாருங்கள் என்றார். அவர்கள் கிட்ட போனார்கள். அப்பொழுது அவன், நீங்கள் எகிப்துக்கு போகிற இடத்தில் விற்று போட்ட உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான் தான். இருக்க வேண்டாமா? கையை தட்டி இருக்க வேண்டாமா? எந்த யோசேப்பை விலைக்கு வித்தானோ அதே யோசேப்பு இப்போ அண்ணன்மார்களை பக்கத்துல வர சொல்றான். வாங்கடா நீங்க. அண்ணா, நான் யார் தெரியுமா? நீ என்னை வஸ்திரத்தை உரிந்து என்னை குழியில போட்டு 20 வெள்ளிக்காசுக்கு வித்தியில அந்த யோசேப்பு தான் நான். அவனுடைய மனநல சகோதரனுக்கு எப்படி இருந்திருக்கும்? அந்த இடத்துல நீங்களா இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? நான் சொல்லட்டுமா? இப்படிப்பட்ட ஆசீர்வாத கத்த தர போறாரு. எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? ரெடியா இருக்கீங்களா? இன்னைக்கு உயர்வுக்காக ஜோமனவே கூடாது. இன்னைக்கு சொல்றது, ஆண்டவரே எனக்கு அவமானம் வந்துருச்சு உண்மைதான், ஆனா எனக்கு ஒண்ணு, என் கூட நீங்க இருக்கிறத மக்கள் பார்க்கணும், என் கூட கர்த்தர் இருக்கிற ஜனங்கள் பார்க்கணும். பத்தாது எவன் என்னை குழியில போட்டான அவன் பார்க்கணும், என்னை எவன் வித்தான் அவன் என்னை பார்க்கணும். நடந்தது பாருங்க, என்ன நடக்குதுங்க? ஆமென். என்னை இவ்விடத்திற்கு வரும்படி விட்டு போட்டதனால் 5ஆம் வசனம், நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாயிருக்க வேண்டாம், ஜீவரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்ன என்ன செஞ்சிட்டாரு? அனுப்பினார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அவன் சந்தோஷமா தன் சகோதரனை மன்னிக்கிற ஒரு இருதயத்தை கர்த்தர் நமக்கு தந்தார். அது 46ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை பாருங்களேன். யோசேப்பு தன் ரதத்தை ஆயத்தப்படுத்தி அதன் மேல் ஏறி தன் தகப்பனாகி இஸ்ரவேலை சந்திக்கும்படி அவனை கண்டு அவனுடைய கழுத்தை கட்டிக்கொண்டு வெகு நேரம் அவன் கழுத்தை விடாமல் அழுதான். கைகளை உயர்த்தி ஒரு சொல்லாமா? அப்பொழுது 30ஆம் வசனம், அப்பொழுது இஸ்ரவேல் யோசேப்பை பார்த்து, நீ இன்னும் உயிரோடு இருக்கிறாயே, நான் உன் முகத்தை கண்டேன், எனக்கு இப்பொழுது மரணம் வந்தாலும் வரட்டும் என்றான். ஆமென். யாக்கோபு
யோசேப்பினுடைய அப்பா இப்பதான் சொல்றாரு, இன்னும் நீ உயிரோட தான் இருக்கியா, நீ செத்து போயிட்ட உன் அண்ணன்மார்கள் சொன்னாங்கப்பா, எனக்கு ரொம்ப சந்தோஷம், நீ உன்னை பார்க்காம உயிர் போயிடக்கூடாதுன்னு நினைச்சேன், ரொம்ப சந்தோஷமா இருக்குது, நான் உன்னை பார்க்கும்போது ஆசீர்வதிக்கப்பட்டதை நான் பார்த்தது, இனி எனக்கு மரணம் வந்தா பரவாயில்ல. ஹலோ, தீர்க்க தரிசனமா சொல்லட்டுமா, தீர்க்க தரிசனமா சொல்லட்டுமா, எந்த ஊர்ல இருந்து நீ வெளியாக்கப்பட்டியோ, எந்த குடும்பம் உனக்கு பணம் இல்லைன்னு வெளியே தூக்கி போட்டாங்களோ, அவங்க முன்னாடி கர்த்தர் உன்னை ரதத்துல கொண்டு போய் நிறுத்த போறாரு. யோசேப்பு ரதத்துல முன்னாடி போய் அவன் சகோதரோட இருந்தான். எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? நீங்க சாதாரணமா போக கூடாது. வெறும் குழியில போட்டவனை, அடிமையா விற்கப்பட்டவனை இப்ப ரதத்துல வந்து நிக்கிறான். ஹலோ பிரதர், உங்க பிரதர்ஸ போய் பார்க்கும்போது ரதத்துல போய் நிக்கணும். வெறுக்கப்பட்டவன், தள்ளப்பட்டவனுக்கு முன்னாடி நீங்க போய் நிற்கும் போது உயர்த்தப்பட்டவனாய் பார்க்கணும். எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? என்ன கர்த்தர் அப்படி செஞ்சிருக்காரு, என்ன அப்படிதான் செஞ்சிருக்காரு, என் குடும்பத்தை அப்படிதான் உயர்த்திருக்காரு, என் பிள்ளை அப்படிதான் உயர்த்திருக்காரு. வெறுக்கப்பட்ட, அவமானப்படுத்தப்பட்ட, நெருக்கப்பட்டவங்க முன்னாடி என் ஆண்டவர் ரதத்துல கொண்டு போய் நேற்று முன்தினத்துல கொண்டு போய் நிறுத்தினாரு கேரளாவில். அல்லேலூயா. நான் போய் ரதத்துல போய் நின்னதை போல கார்ல போய் இறங்கும் போது அத்தனை பேர் சொன்னாங்க, ஃபேபேட மகன் வந்துட்டான்னு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. எந்த இடத்துல அவமானப்படுத்தப்பட்டு என் சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி என்னை தூக்கி எறிந்து குழியில போட்டாங்களோ அவங்க முன்னாடி நான் போய் இன்னைக்கு நிற்கும் போது ஆமென் ஆமென் கர்த்தர் ஆமென் அவர்கள் முன்பாக உயர்த்தி கர்த்தர் கொண்டு போனாரு. ஹல்லேலூயா. அப்படிதான் கர்த்தர் உங்களையும் செய்ய போறாரு. கடைசியாக அதை பாருங்க, வாசிங்க. ஆமென். 48:2 முதல் 4 வசனம் வரை. 48:2 முதல் 4. இதோ உம்முடைய குமாரனாகிய யோசேப்பு இடத்தில் வந்திருக்கிறார் என்று யாக்கோபுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது இஸ்ரவேல் தன்னை திடப்படுத்திக் கொண்டு கட்டில் மேல் உட்கார்ந்தான். யாக்கோபு யோசேப்பை நோக்கி, சர்வவல்ல தேவன் கானான் தேசத்தில் லூஸ் என்னும் இடத்தில் எனக்கு தரிசனமாகி என்னை ஆசீர்வதித்து நான் உன்னை பழுகவும் பெருகவும், எல்லாம் சேர்ந்து வாசிங்க, உன்னை பல ஜனம் கூட்டமாக்கி உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை நித்திய சுதந்திரமாக கொடுப்பேன் என்று என்னோடு சொன்னார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லாமா? இப்ப வந்துடலாமா? சகரியாவுக்கு வந்துடலாமா? ஆமென். எவ்வளோ நல்ல தேவன். இப்ப சகரியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே தேவன் சொன்ன வாக்கு தத்தத்தை நம்ம எடுத்துக்கலாமா? சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. இப்போ உனக்கு நான் செய்வது என்னவென்றால், அடைப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? யோசேப்பை தண்ணீர் இல்லாத வெறும் குழியில தூக்கி போட்டாங்க. அதே போல இயேசுவை தன் சகோதரர்களாலே காயப்படுத்தப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டு ரத்தம் சிந்தி அவர் உங்களையும் என்னையும் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே அவர் என்னை மீட்டு கொண்டார். ஹல்லேலூயா. யோசேப்பை 20 வெள்ளிக்காசுக்கு விற்றாங்க, இயேசுவை 30 வெள்ளிக்காசுக்கு விற்றாங்க. எந்த யோசேப்பை ஆண்டவர் அரியணையில் அமர வைத்தாரோ அதே போல இயேசுவை பிதாவுடைய வலது வருஷத்தில் அமர வைத்திருக்கிறார். அவரை உயர்த்தின அதே தேவன். எத்தனை பேர் அந்த தேவனை நம்புறீங்க? நம்பிக்கையுடையவர்களே, அரணாகிய தேவனிடத்தில் திரும்பி வாங்க. வார்த்தையாகிய அரணுக்குள் திரும்பி வாருங்க. இரட்டிப்பான நன்மையை கர்த்தர் தருவார். அவன் உள்ளேயும் வெளியவும் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டது ஜனங்கள் கண்டார்கள். எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? அவன் கர்த்தருடைய நாமத்தை அவன் அறிந்து கொண்டபடியினாலே அவன் ஏற்ற நேரத்தில் அவன் கர்த்தர் அவனை உயர்த்தினார். இன்னைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எழுப்பி நிற்போம், கண்களை அடைப்போம், ஜெபம் செய்வோம். கர்த்தாவே, இந்த நாளிலே குழியிலே தள்ளப்பட்ட அந்த யோசேப்பை அரண்மனையிலே அமர வைத்த தேவன். கண்களை மூடிக்கொள்ளலாமா? இன்னைக்கு ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் வாய்களை தந்து தயவு செய்து வேடிக்கை பார்க்க வேண்டாம். ப்ளீஸ் எல்லாரும் க்ளோஸ் யுவர் ஐஸ், க்ளோஸ் யுவர் ஐஸ். இன்னைக்கு ஜெபிங்க. ஆண்டவர், இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை எனக்கு தர வேண்டும், இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை எனக்கு தர வேண்டும். ஜெபிங்க, 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 ஜெபிங்க. ப்ளீஸ் வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னையும் இந்த யோசேப்பை போல ஆமென் சகோதரர்கள், எந்த சகோதரர்கள் குழியில தூக்கி போட்டாங்களோ அந்த சகோதரர் ரதத்துல போய் சந்திக்கிறான். ஆமென். இன்றைக்கு சொல்லுங்க, உங்க குடும்ப நீங்க சந்திக்கிறது நீங்க வெறுமையா போய் நீ சந்திக்க கூடாது. உங்க கையில கர்த்தர் ஆசீர்வதித்ததை நீங்க காயமே ஆமென் உங்க ஃபேமிலி பார்க்கணும், ஜனங்கள் தேசத்துல பார்க்கணும், உங்க மக்கள் பார்க்கணும். கையில தட்டி இந்த அபிஷேகத்தை ரிசீவ் பண்ணுங்க, ரிசீவ் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த அபிஷேகத்தை எனக்கு தாங்க. யோசேப்பை நிரப்பின தேவன். கையை தட்டுற சத்தம் கேட்கலையே? கை தட்டி தேவனை துதிங்க. ஆமென். பைபிள் எல்லாம் கீழே வைப்பா. கையில பைபிளை கையில கீழே வச்சு கையை தட்டி அப்பா சொல்லு, அப்பா அந்த ஆசீர்வாதத்தை எனக்கு தாங்க. போதும், உன் வாய் முணுமுணுத்தது போதும். உன் வாயை
வாயை விரிவாய் தர, உன் வாயை விரிவாய் தர. அப்படிப்பட்ட அபிஷேகத்தை கர்த்தர் தருவார். தங்கச்சி கையை தட்டி கர்த்தர் துதி, கர்த்தர் துதி. சிஸ்டர் அபிஷேகத்தை வாங்கிக்கங்க, கிருபை வாங்கிக்கங்க. அப்பா உங்களை நிரப்பட்டும். உன்னை அவமானப்படுத்தின, உன்னை நிந்தித்த, உன்னை ஏமாற்றின, உன்னை காயப்படுத்தின, உன்னை அவன் விற்று போட்ட உன் குடும்பத்துக்கு முன்பாக உயர்த்தப்படுவது. எஸ் 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 பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். ரிசீவ் ஃபயர், ஃபயர். யரபா ஷகலபலபா ரிகலபலபா ஷபலபலபா. இரட்டிப்பான நன்மை நாளைக்கல்ல இன்றைக்கே தருவார். ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் பரிசுத்த நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான கர்த்தாவே, நல்ல மத்திய நேரத்துக்காய் ஜெபிக்கிறப்பா. காலை முதல் நேரம் வரை உம்முடைய பிரசன்னத்தால் எங்களை நிரப்பினதற்காய் நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். எங்கள் ஆராதனை ஆசீர்வதித்த தேவன் கர்த்தாவே, வார்த்தையின் மூலம் நீர் எங்களோடு பேசினதற்காய் நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா நம்பிக்கை கர்த்தாவே. ஹல்லேலூயா அரணுக்கு திரும்புங்கள் என்று சொன்னீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா ഞങ്ങളോ ஒருவரே யோசேப்பை போல எங்கள் வாழ்க்கையிலும் அநேக போராட்டங்கள், அநேக பிரச்சனைகள், நிந்தைகள், அவமானங்கள், சிறைச்சாலையின் அனுபவங்கள், குழியில் வீணப்பட்ட அனுபவங்கள், நிந்திக்கப்பட்ட அனுபவங்கள் எல்லாம் வந்தது உண்மைதான் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆனால் எங்கள் அதிகாரிகளோடு கர்த்தர் உட்கார வைக்க போகிறதற்காய் நன்றி. நீர் எங்களை ஆசீர்வதிக்க போகிறதற்காய் நன்றி ஆண்டவரே. ஏசப்பா கர்த்தர் யோசேப்போடு இருந்ததினால அவன் காரிய சித்தி உள்ளவனான நாங்கள் பார்த்தோம் அப்பா. ஹல்லேலூயா. நீர் எங்களோடு கூட இருக்கிறதுனால நாங்கள் செய்கிறத காரிய சித்தி உள்ளதா இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியை பெற்ற இவனை போல வேறொருவன் இல்லைன்னு ஹல்லேலூயா ராஜா சொன்னது போல நாட்கள் கர்த்தாவே. ஹல்லேலூயா. உம்முடைய ஆவியை பெற்ற நாங்களோ ஒருவரும் அப்பா உம்மை போல கர்த்தாவே. ஹல்லேலூயா. உம்முடைய ஆவியை பெற்றவர் எங்களை போல வேறொருவர் இல்லைன்னு சொல்லும் அளவுக்கு கர்த்தர் எங்களை உயர்த்த போகிறதற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதி ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிற ஆண்டவரே. ஒவ்வொருவரை ஆசீர்வதி ஆண்டவரே. இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் சொன்னீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாங்கள் இழந்து போனது எதெல்லாமோ, அதில் எங்கள் வாழ்க்கையில் எந்த காரியங்கள் எல்லாம் எங்கள் வாழ்க்கையில் இழப்பு வந்ததோ அதெல்லாம் இரட்டிப்பாய் கர்த்தர் தரப்போகிறதற்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. இழந்து போன அன்பு, இழந்து போன பாசம், இழந்து போன ஆசீர்வாதம், இழந்து போன கர்த்தாவே நன்மைகள் எல்லாவற்றையும் கர்த்தரை நாட்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்ய. ராஜாக்களோடு அதிகாரிகளோடு உட்கார வைக்க போகிற நன்றி. நாங்கள் கைவிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி அப்பா. உம்முடைய பிரசன்னங்களோடு கூட இருக்கிறதற்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவர்களை வழி நடத்துகிறதற்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய இரத்த கோட்டைகள் ஒவ்வொரு பிள்ளைகளை மறைச்சுக்கொள்ளும். இந்த ஆராதனை ஆசீர்வதிச்ச தேவன் கர்த்தாவே, வருகிற வாரம் வரை பிள்ளைகள் ஒவ்வொருவரை கண்மணி போல பாதுகாத்துக்கொள்ளும். ஆபத்துகள், விபத்துகள், வியாதிகள், பலகீனங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளை விலக்கி காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. யாருக்கும் எந்த பலவீனம் வரக்கூடாது, வியாதி வரக்கூடாது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. வரத்தட்டப்பட்ட பிள்ளைகள் என்ன பலவீனத்தோடு இருக்கிறது அவர்களுக்கு சுகத்தை கொடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. சமாதானத்தோட சந்தோஷத்தோடு ஒவ்வொருவரும் வருகிற வாரத்தில் கடந்து வந்து ஆராதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யும். உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் கர்த்தர். ஜெபத்தை கேட்டதுக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. God bless you.